இருச்சி அம்மன், அதுவும் காட்டேரி தான். அதுதான் ஒரு அவதாரத்தில் பார்வதி அவதாரம்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் அந்த காட்டேரி கும்பிட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும். அவங்க அந்த குலதெய்வத்துக்கு காட்டேரி அம்மன் கும்பிடுறாங்க இல்லையா, அதுக்குள்ள படைப்புகள் இந்த கருப்பு துணி வைக்கிறதெல்லாம் வந்து அந்த யார் சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் மட்டும்தான் அதை சாப்பிடணும். மற்றவங்க வந்து அதில் என்ட்ரி ஆக மாட்டாங்க, கொடுக்க முடியாது, முதல் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் காட்டேரி கும்பிடுறீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் நாங்கள் அதில் கலந்துக்க முடியாது. அது ஒரு வழியான காட்டேரி தான் அது. பார்வதி அவதாரம் காட்டேரி வேற. இந்த இருச்சி அம்மன் சில பேர் கும்பிடுவாங்க. இருச்சி அது வந்து காட்டில் இருக்கும், அதுவும் ஒரு சாமி தான். அதுவும் ஒரு தெய்வ அவதாரம் தான். இந்த அங்காள பரமேஸ்வரி கூட அந்த பட்டம் உண்டு. அந்த சொல்லுவாங்க காட்டேரி ரூபம் கொண்டால் அங்காள அம்மன் ஒரு சென்டென்ஸை வருது அதில் பாடலில். சில பேர் நிறைய பேர் பம்படிக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு கும்பிடுறவங்க வந்து நிறைய கும்பிடுறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த பேயா பிடிச்சாலும் இது அந்த காட்டேரி வேற, இது வேற. இது தெய்வ சம்பந்தத்தில் போவோம், அது பேய் வழியில் போகும்.